Hi friends, welcome back to Vijay's Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருளுங்க. மஷ்ரூம் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையானது வெங்காயம் வந்து ஒரு 2, ஒரு குடமிளகாய், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா, சுவைக்கேற்ற உப்பு. இவ்வளோதாங்க. கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது வெங்காயம் போடலாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் விடாமல் நல்லா வதக்குங்க, அடி பிடிக்கக்கூடாது. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க தக்காளி. இப்போ நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிடலாம். தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாய் ஆட் பண்ணிடலாங்க. சால்ட் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். குடமிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதோட ஸ்மெல்லாம் இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கிரேவி கொதிச்சிருச்சுங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். ஒரு பிளேட் போட்டு 3 மினிட்ஸ் மூடி வைக்கலாங்க. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்திருக்கு மஷ்ரூமு. இப்போ நம்ம வந்து சோம்புத்தூள் ஆட் பண்ணலாம்.
ஃபைனலாக பெப்பர் ஆட் பண்ணலாங்க. நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்திடுங்க. கொத்தமல்லி கட் பண்ணி வச்சு மேலே தூவிடலாங்க. ரெடிங்க மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி நல்லாயிருக்கு பாருங்கள். எல்லாமே அழகாக அந்த மிளகு குடமிளகா எல்லாம் சேர்ந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.